சிவசிவா ஹரி ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அன்பான மக்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். அடியேன் ரவி யோகரத்னா. இன்று நம் அற்புதமான ஒரு காணொலியுள்ள போறோம். இன்று நம்ம பார்க்க போறது சிறுநீரகம், சிறுநீரக கற்கள் மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் அன்றாடம் உபயோகிக்கும் சில காய்கறிகள், கீரைகள், பழங்கள், இதை கொண்டு எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது தான், கட்டுப்படுத்தலாம், சரியும் படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த காணொலியே. நல்ல ஒரு பழைய நூல் ஒன்று கிடைத்தது. அதுல இருந்து தான் அடியன் உங்களுக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்றேன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா முதலில் நீங்க மருத்துவரையும் போய் பார்க்க வேண்டியது அவசியம். அதே நேரத்துல அடியன் இப்ப சொல்ற குறிப்புகள் எல்லாம் கூட நீங்க செய்து பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரெகுலரா அன்றாடம் நம்ம சாப்பிடுற பொருட்கள் தான். அதனால எந்த தவறும் கிடையாது, பயப்பட வேண்டாம். முன்னுரையாக அடியனை பத்தி ஒரு சில விஷயங்கள் எப்பவுமே பல காணொலிகளில் சொல்லிட்டு இருக்க மாதிரி, அடியன் யோகா ஆசிரியர், யோகரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யுவஸ்ரீ. கடந்த 1987 இருந்து யோகாவை இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் பரப்பியுள்ளேன். அடுத்த நாடுகள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், ஹாலாந்து, பிரான்ஸ், இட்டலி, இந்த மாதிரி நாடுகள்லையும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் சென்று எல்லாருக்கும் யோகாவை நல்லபடியா பரப்பி எல்லாரும் நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம உலக மற்ற நாடுகள், அமெரிக்கா, வேற யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து போன்ற மற்ற நாடுகள் எல்லாருக்கும் யோகாவை பயிற்சி கொடுத்துருக்கேன். இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பயிற்சி கொடுத்துருக்கேன். அது இல்லாம நீங்க யாருக்காவது யோகா கிளாஸ் சென்னையில் வேணும்னா 9840104526 என்ற கைபேசி எண்ணுக்கு அடியனை கால் பண்ணுங்க. நேரடியா உங்க வீட்டில் கிளாஸ் எடுத்துருவேன். சரிங்களா? சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை, முதியோர்கள் வரை, 100 வயசுக்கு மேல இருந்தாலும் சரி. அது இல்லாம யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் சொல்லுங்க. அவங்களையும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. எல்லோரும் யோகா பண்ணலாம். ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், இந்த ஆர்டிசம் போன்ற இருக்கிற ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கும் நம்ம கிளாஸ் எடுப்போம். நீங்க தயவு செய்து கால் பண்ணுங்க. அது இல்லாம அடியன் உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 வருடத்திலிருந்து சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக மிதிவண்டியிலையும் 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலாக இருசக்கர வாகனத்திலையும் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல உலக அமைதிக்காக பயணித்து உள்ளேன். போர் கூடாது, அணு ஆயுதம் ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது, அப்புறமா உலகம் வெப்பமயமாக ஆகக்கூடாதுன்னா என்னெல்லாம் பண்ணலாம், கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்ற பல விஷயங்களை எடுத்துட்டு தான் பிரயாணிச்சிருக்கேன். இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா மகா கும்ப மேளா நம்ம பிரயாக்ராஜ்ல நடந்தது பாருங்க, அலகாபாத்ல. 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற அந்த மகா கும்ப மேளாவுக்கு அடியன் இங்க இருந்து இருசக்கர வாகனத்திலே சென்று வந்துள்ளேன். 5100 கிலோமீட்டர் பயணித்துள்ளேன். அப்பொழுது அங்க சென்று வந்த சமயத்துல எடுத்துட்டு வந்த தீர்த்தம் தான் இது. இது அனைவருக்கும் தெளிக்கிறதா நீங்க இமேஜின் பண்ணீங்க, ஃபீல் பண்ணீங்க. கரெக்டுங்களா? எல்லாருக்கும் அது கொடுக்க முடியாதுங்களா? அதனால என்னுடைய திருப்தி இது. உங்க எல்லோருக்கும் இந்த திருவேணி சங்கம் தீர்த்தத்தோட தரிசனம் இருந்தாங்க எல்லாரும். ஓகேங்களா? சரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு இங்க அழகான ஒரு அற்புதமான முருகவேல் வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்லுங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா, சிங்கார வேலருக்கு அரோகரா, இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வேணாலும் முருகப்பெருமானை நீங்க அரோகரா சொல்லலாம். இந்த வேலை இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்பவுமே உங்களுக்கு வாழ்க்கையில அனைத்து காரியங்களும் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதலும் எம்பெருமான் முருகனிடம். முருகனை ரொம்ப நேசிப்பேன். அவர் எனக்கு ஒரு நண்பர் போல எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங். அவருக்கு குழந்தையில இருந்தே நான் அவரை ரொம்ப ஃபீல் பண்றேன். அதனால்தான் இந்த முருகப்பெருமான் உடைய வேலை எல்லோருக்கும் உங்களுக்கெல்லாம் உங்களோட காட்சிக்கு நீங்க பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம நேரடியா காணொலி உள்ள போவோம். சிறுநீரகம், அதை பத்தி பார்ப்போம். இடுப்பில் முள்ளந்தண்டின் அருகே 4-5 அங்குலம் நீளத்தில் இருபுறம் உள்ள சிறுநீரகம், கிட்னி, இரத்தத்தில் உள்ள
அமுரியை பிரித்து குருதியை தூய்மையாக்கும். ஒவ்வொரு சிறுநீரகத்திலிருந்து ஒவ்வொன்று வீதம் 2 குழல்கள் கிளம்பி அடிவயிற்றின் நடுவில் கிடக்கும் நீர்ப்பையை நாடியோடு அதனுடன் பொருந்தும். சிறுநீர் சொட்டு சொட்டாய் அந்த குழாய்களின் வழியாய் இறங்கி நீர்ப்பையை அடையும். இதுவும் இருதயம் போல முக்கியமான வேலையை செய்கின்றன. சிறுநீரகத்திலிருந்து மணல், சிறிய கல் முதலியவை குழாய் மூலம் கீழிறங்கி நீர்ப்பையில் தங்குவதால் காணும் நீரடைப்பே கல்லடைப்பு ஆகும். இதனால் சகிக்க முடியாத துன்பத்துடன் இடுப்பு வலி ஏற்படும். கல்லடைப்பு, சிறுநீரம், கிட்னி ஸ்டோன் சொல்லுவாங்களா, கல்லடைப்பு ஏற்பட்டதுன்னா ரொம்ப இடுப்பு வலிலாம் தாங்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன நிவாரணம்? சிம்பிளா நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொருளையே வச்சு என்ன நிவாரணம் என்றது இந்த நூல் அழகா கூறி இருக்குது. அதை தான் அடியன் உங்களுக்கு படிச்சு கூற போறேன். அற்புதமா இருக்கும், பாருங்க. 1. கோதுமை, ஓட்ஸ், பாதாம், முந்திரி, மீன், பார்லி, பீன்ஸ் போன்றவைகளை சாப்பாட்டில் சேர்த்தால் மெக்னீசியம் என்ற சத்து அதிகமாகி கிட்னி கோளாறுகள் நீங்கும். கிட்னி கோளாறுலாம் நீங்கிடுமா இந்த மாதிரி உணவெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா. 2. வெந்தயம் அல்லது வெந்தய கீரையை தினசரி உணவில் சாப்பிட்டு வரலாம். வெந்தயம் எல்லாம் வெந்தய கீரை தினந்தோறும் உணவில் சாப்பிட்டு வரலாம். 3. விராலி மஞ்சள் இலைகளை 6 எடுத்து காலை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு வரலாம். 4. 50 மில்லி பாவற்காய் சாற்றில் மோர் கலந்து அருந்தி வந்தால் நீரிழிவு நோய் நீங்கும். 5. திராட்சை பழம் கொலஸ்ட்ராலை குறைத்து மாரடைப்பை தடுப்பதுடன் கிட்னியில் கல் ஏற்படுவதை தடுக்கும். கண் பார்வையும் கூர்மையாகும் திராட்சை பழங்க, சரிங்களா? அதனால திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. 6. அத்தி மர வேரில் இருந்து எடுக்கப்படும் கல் நீர் குடித்து வர சர்க்கரை நோய் மற்றும் கிட்னி கோளாறுகள் குணப்படுத்தும். 7. வெண்டைக்காய் விதைகளை கொஞ்சம் பார்லி கஞ்சியில் போட்டு காய்ச்சி 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் நீங்கும். சில பேருக்கு சிறுநீர் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த வெண்டைக்காய் விதைகளை கொஞ்சம் எடுத்து பார்லி கஞ்சியில் போட்டு காய்ச்சி 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் நீங்கும். 8. தோற்றாங்கொட்டையை பவுடராக்கி பசும்பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வரும். 9. ஒரு பிடி நெருஞ்சி இலைகளை 1-2 நசுக்கி 2 பங்கு நீர் விட்டு காய்ச்சி அது 1 பங்காக வற்றியதும் வடிகட்டி தினமும் 2 வேளை பருகி வர கல் அடைப்பு, நீர்க்கடுப்பு, இரத்தத்தில் உப்புச்சத்து மிகுதி போன்றவை நீங்கும். அடுத்து சிறுநீரக கல்லடைப்பு நிவாரணங்கள். 1. வாழைத்தண்டு கூட்டு மற்றும் குழம்பு நல்லது. 2. வாழைத்தண்டை பச்சையாகவே சாறு பிழிந்து அல்லது தயிரில் பச்சடியாகவது செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள விஷப்பூச்சிகள் நீங்குவதுடன் மூத்திரப்பை கற்கள் நீங்கும். ஸோ வாழைத்தண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வாழைத்தண்டு சூப்பெல்லாம் குடிச்சிருப்பாங்க. அதனால வாழைத்தண்டு ரொம்ப நல்லது.
இதெல்லாம் வந்து நீங்க வந்து அடிக்கடி உணவுகள்ல வந்து நீங்க சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராதுங்க. ஸோ பிரச்சனை இருக்கும்போது நீங்க வந்து மருத்துவர்கிட்ட, டாக்டர் கிட்டயும் போயிட்டு வந்துட்டு அவர் குடுக்குற மெடிசினையும் சாப்பிடுங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே வரும்போது வாழைத்தண்டை பிடிச்சிட்டு வந்துருங்க. பிடிச்சிட்டு வந்து இந்த மாரி சொல்றத செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுற உணவு தானே. அடுத்து 3வதாக நெரிஞ்சிகள் குடிநீர் அல்லது நீர்முள்ளி குடிநீர் இலை கிட்னியில் கல்லடைப்பை நீக்கும். நெருஞ்சி கல் குடிநீர் அல்லது நீர்முள்ளி குடிநீர் இவை கிட்னியில் கல்லடைப்பை நீக்கும். 4வதாக அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் பால், சர்க்கரை சேர்த்து குடித்து வர சிறுநீர் சம்பந்தமான கல்லடைப்பு நீங்கும். 5வதாக திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர கல்லடைப்பு கட்டுப்படும். 6வதாக சோளம் இடித்து மாவாக்கி களியாக கிண்டி சாப்பிட்டு வர சிறுநீர் கல்லடைப்பு, நீர் சுருக்கல், இருமல், கக்குவான் போன்ற நோய்கள் குணமாகும். சோளங்க. பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அடுத்து 7வதாக மல்லிகை பூக்களை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து தேநீர் போல் அறிந்து வந்தால் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கற்கள் நீங்கும். மல்லிகைப்பூ. 8வதாக கற்பூரவள்ளி இலையுடன் செடியை கஷாயமிட்டு கற்பூரவள்ளி இலையுடன் செடியை கஷாயமிட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேற்றும். கற்பூரவள்ளிங்க. நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி வளையம் அப்படியே குரோட்டன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து 9வது பாத்தீங்கன்னா கோவைக்காயை அரைத்து நீரில் கலந்து கொதிக்க வைத்து அதன் சாற்றை காலை மாலை பருகி வந்தால் சிறுநீர் கல்லடைப்பு, சிறுநீரக கோளாறுகள் நீங்கும். கோவைக்காய்ங்க. கோவைக்காய் வந்து நீங்க மார்க்கெட்ல வெண்டைக்காய், கத்திரிக்காய், பொடலங்காய் அது இதெல்லாம் வாங்குவீங்க. அந்த மாதிரி அடிக்கடி கோவைக்காயும் வந்து உணவுல சேர்த்துக்கங்க. நார்மலா உணவுலயே பொரியலாவோ ஏதோ சேர்த்துக்கங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா கோவைக்காயை அரைத்து நீரில் கலந்து கொதிக்க வைத்து அதன் சாற்றை காலை மாலை பருகி வந்தால் சிறுநீர் கல்லடைப்பு, சிறுநீரக கோளாறுகள் நீங்கும்ன்றாங்க. 10வதாக சுரைக்கொடி, நீர்முள்ளி, வெள்ளரி விதை இவை 3ஐயும் சம அளவு எடுத்து நீரிலிட்டு நன்கு காய்ச்சி பாதியாக வற்றியதும் வடிகட்டி குடித்து வர நீரெரிச்சல், கல்லடைப்பு நீங்கும். 11வதாக அசோக மரத்து விதையை உலர்த்தி பொடியாக்கி தண்ணீரில் கலந்து குடித்து வர சிறுநீரகத்தில் ஏற்படும் கல் கரையும். 12வதாக கேரட், திராட்சை மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் என்று ஏதாவது ஒன்றை குடித்தாலே கிட்னி கற்கள் கரையும். பாருங்க, கேரட்டு, திராட்சை, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து கிட்னிக்கு அவ்வளோ, பாருங்க எவ்வளவு பவர் பாருங்க. இதெல்லாம் வந்து இயற்கை நம்மளுக்கு வந்து கொடுத்த வரப்பிரசாதம். அடுத்து 14வதாக சிற்றாமணக்கு விதத்தின் ஓட்டையை நீக்கி பருப்பை
ஒன்று இரண்டாக பொடித்து சட்டியிலிட்டு வதக்கி துணியில் முடித்து ஒற்றிடமிட நீர்க்கடுப்பு, கல்லடைப்பு, பக்கவலி போன்றவை குணமாகும். ஸோ இது வந்து நம்ம சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட அந்த கல்லடைப்பு, நீர் சுருக்கு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்படியே வந்து இப்போ ஒரு சிறு விஷயம், இப்போ கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் அதுக்கு நிவாரணம் பார்த்துருவோங்களா? கல்லீரல் கல்லீரல்ன்ற மண்ணீரல் கோளாறு ஏற்பட காரணமாக அமைவது உணவு மாறுபாடு, அதிகமான புணர்ச்சி, தூக்கமின்மை, அதிக அலைச்சல், ஓய்வின்மை, பித்தம் தன்னிலையிலிருந்து கூடுவது, பித்தம் தன்னிலையிலிருந்து குறைவது முதலிய காரணமாகும். பித்தம் இரத்தத்தில் பரவிவிட்டால் படிப்படியாக பல துன்பங்கள் அதிகரிக்கும். இதுக்கு நிவாரணம் என்னதான் பார்ப்போம் வாங்க. 1, நெல்லிக்காய் பருப்பை பதார்த்தங்களோடு கலந்து உண்டால் பித்தம் சாந்தமாகி கல்லீரல் பலப்படும். இது தவிர நெல்லிக்காய், பிஞ்சு கடுக்காய் ஊறுகாயாக உபயோகிக்கலாம். ஸோ நெல்லிக்காயில வந்து அவ்வளோ பவர் இருக்கு. 2வதாக வன்னி மரத்தின் வேரை கொதிக்க வைத்து குடித்து வந்தால் கல்லீரல் வீக்கம் மற்றும் வலி கட்டுப்படும். 3வதாக துளசி குடிநீர் அல்லது வேப்பம்பட்டை குடிநீர், இவை பித்த கபத்திற்குரிய மருந்துகள். துளசி, வேப்பம்பட்டை இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அற்புதமான மூலிகை பாருங்க. 4வதாக இரவில் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்துவிட்டு காலையில் குடிக்க அழல், ஐயம், கிராணி ஆகிய முக்குற்ற நோய்களில் வறட்சியும் வெப்பமும் நீங்கும். அதான் பாருங்க, முன்னெல்லாம் வந்து நைட்ல தண்ணியை ஊற்றி வச்சிருவாங்க சாப்பாட்டுல, மறுநாள் அப்படியே சாப்பிடுவாங்க கஞ்சியா. இந்த கஞ்சி தண்ணியும் நல்லா குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து அவ்வளோ அற்புதமா இருந்திருக்காங்க. நல்லா பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா ஊட்டமா, நல்லா தெம்பா, ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. நம்ம நிறைய அதெல்லாம் மறந்துட்டோம். 5வதாக கறிவேப்பிலையை நிழலில் உலர்த்தி மிளகு, உப்பு, சீரகம், சுக்கு சேர்த்து பொடியாக்கி சோற்றில் கூட்டி கொஞ்சம் நெய் விட்டு கலந்து உண்ண கல்லீரல் ஏற்படும் பித்தம், கிராணி முதலியவை நீங்கும். பாருங்க, கருவேப்பிலை, சீரகம், சுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான மூலிகை. இப்போ வீட்டில் பொங்கல், வெண்பொங்கல்ல கருவேப்பிலை போடுவாங்க, சாம்பார்ல கருவேப்பிலாம் போடுவாங்க. இந்த கருவேப்பிலையே எல்லாருமே சாப்பிட்றது எல்லாம் ஒதுக்குறாங்க. கருவேப்பிலையே வந்து ஒதுக்காதீங்க, கருவேப்பிலையை நல்லா மென்று சாப்பிடுங்க. பாருங்க, அப்புறம் அந்த சுக்கு, மிளகு இதெல்லாம் வந்து அற்புதமா இருக்கு மூலிகைலாம். இதை வந்து இவங்க என்ன சொல்றாங்க, கருவேப்பிலையை நிழலில் உலர்த்தி மிளகு, உப்பு, சீரகம், சுக்கு சேர்த்து பொடியாக்கி சோற்றில் கூட்டி கொஞ்சம் நெய் விட்டு கலந்து உண்ண கல்லீரலில் ஏற்படும் பித்தம், கிராணி முதலியவை நீங்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்போ பேசும்போதே அப்படியே எனக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்களும் நாளைக்கே சாப்பிடுங்க. 6வதாக கோரைக்கிழங்கை மேல் தோல் நீக்கி கஷாயம் தயாரித்து பசுமோரில் கலந்து குடித்தால் வயிற்றில் உள்ள அழுக்கு, கல், மண், முடி இவற்றை பேதி மூலம் வெளியேற்றிவிடும். கல்லீரல் பலப்படும். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம பகுதியில வந்து ஒரு அற்புதமா இதெல்லாம் சொல்லியிருக்கோம். பாருங்க, எல்லாமே உணவு வகை தானே. வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், அது சுக்கு, மிளகு எல்லாம் சொல்றாங்க. கருவேப்பிலை சொல்றாங்க. கற்பூரவள்ளி நம்ம வீட்டிலேயே விளையிறது சொல்றாங்க. இவ்வளவு விஷயம், திராட்சை பழத்தை சொல்றாங்க. அற்புதமா இருக்கு. மோர் இதெல்லாம் இருக்கு, பார்லி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம்?
இல்லைங்களா? நேத்து பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு வலிக்கு அது இதுக்கெல்லாம் வந்து முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரைன்னு கீரைகாரமாலாம் வித்துட்டு போறாங்க. இந்த முடக்கத்தான் கீரைய வாங்கி சாப்பிடுங்க. இந்த சிறுகீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த கீரை வகைகள்லாம் செய்றீங்களா? அப்படியே ஒரு நாள் வந்து முடக்கத்தான் கீரை, இன்னொரு நாள் வந்து முருங்கைக்கீரை. இந்த மாரி எல்லா கீரையும் விடாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்காக தான் வந்து வளையுது. அப்புறம் அகத்திக்கீரை. எவ்வளவு விஷயம். நம்ம ஏற்கனவே வந்து சென்ற பகுதிய பார்க்காதவங்க, பீஸ் ரவி டிவில அதெல்லாம் பாருங்க. அதுல வந்து இதெல்லாம் போட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அற்புதமான சில புத்தகத்துல இருந்து இது எல்லாத்தையும் தான் எடுத்து வாசிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் எடுத்து அடிக்கடி படிப்பேன். படிக்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். பார்த்தேன். அது ஏன் மக்களுக்கு போய் சேரக்கூடாது? நம்ம மட்டுமே படிச்சு நம்மளே வச்சுக்கணுமா? அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோகா பயிற்சி எல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் ரைட்டு. கூடவே வந்து உணவே மருந்து. மருந்தே உணவு. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம வெறும் வெறும் சாம்பார், ரசம் இதே இதே வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டு இல்ல தயிர் சாதம் அப்படி சாப்பிட்டு அப்படியே முடிச்சிடுறோம். காய்கறில வந்து பல வகைகள் இருக்கு. அது இல்லாம நம்ம அஞ்சறை பெட்டியில நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து ஒண்ணா சேர்த்துக்கணும். அடிக்கடி நம்ம எல்லா காயும் விடவே கூடாது. எல்லாத்தையும் நம்ம சாப்பிடணும். சரிங்களா? அது இல்லாம வந்து நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவர்கிட்டயும் சென்று வந்துருங்க. அப்போ அங்கதான் தெரியும் உங்களுக்கு உடல்ல என்ன பிரச்சனைனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு. கூடவே வந்து இந்த மாதிரி உணவுகளும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கும் போது வந்து நீங்க வந்து நல்லா நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோட நல்லா இருப்பீங்க. அதுதான் வந்து அடியேன் வந்து வேண்டிக்கிறேன். நீங்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோட நீடோடி வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அடியனின் விருப்பம். நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம பீஸ் ரவி டிவியை பார்த்து ஊக்கப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கெல்லாம் வந்து கோடான கோடி நன்றிகள். எவ்வளவு சொன்னாலும் வந்து பத்தாது. அதனால இந்த மாதிரியான நல்ல பதிவெல்லாம் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும், சொந்த பந்தங்களுக்கும் அனைவருக்கும் வந்து நீங்க பகிருங்க. ஸோ அதனால வந்து எல்லோரும் வந்து பயனடைவாங்க. சில பேருக்கு தெரியாது. ஓ! இதுல இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? நன்றிங்க. இப்போ வந்து நம்ம வந்து 3 முறை உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. ஒட்டுமொத்த உலகமும் ஒரே குடும்பம். நீங்களாம் நம்ம குடும்பம் தானே. சரிங்களா? அதே மாதிரி வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். த என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. ஹரி ஓம்.